Peacemakers of Christo. எதனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை? யாரால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை? அந்த பிரச்சனையை கண்டாயா? இல்லை, அது காணாமல் இருக்கப்படுகிறதா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகலில் பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மையே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. அந்நாளிலே சீடர்களை அழைத்து கொண்டு படகில் ஏறிக்கொண்டு, அப்பா, ஒவ்வொரு படகிலும் நீர் உறங்கி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என் கர்த்தாவாகிய கர்த்தாவே, இதோ இந்த பிள்ளைகளுடைய படகிலும் நீர் உறங்குகிறீர். நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. நீர் இந்த குடும்பத்தில் இருக்கிறீர், நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உன்னையே நம்பி வாழ்கிறார்கள், நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை, நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நானும் என் கணவனும் என் மனைவியும் என்னுடைய மகனும் மகளும் ஆண்டவரே, என் தாயும் தந்தையும் என் மாமனார் மாமியாரும் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளும் எங்க படகுல ஏறி கிளம்பணும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வாழ்க்கை படகு நல்லதா போயிட்டு இருந்துச்சு ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த படகை எதிர்த்து ஆண்டவரே கடல் அலைகள் எதிர்த்து வருகிறது ஐயா, எழும்பி வருகிறது ஐயா, குதித்து வருகிறது ஆண்டவரே, பயங்கர வேகத்தோடு வருகிறது ஐயா. என் குடும்பத்தை அழிக்க வருகிறது ஆண்டவரே, என் குடும்பத்தை சிதறடிக்க வருகிறது ஐயா. இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்று நான் நினைக்கல ஆண்டவரே. ஏசப்பா, அது அந்த தண்ணீரானது, அந்த உப்பு தண்ணீரானது என் படகிலே விழுகிறது ஐயா. என் படகு மூழ்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த நாளிலே என் கணவன் மூழ்குகிறான் ஐயா. குடி பழக்கத்திலும், தகாத உறவிலும், நஷ்டத்திலும், மன பாரத்திலும், உழைப்பிலும், டென்ஷனிலும், கோபத்திலும் அவன் மூழ்கி கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் மனைவி மூழ்கி கொண்டு இருக்கிறாள் ஐயா. அனுதினமும் கண்ணீரோடு கிடக்கிறாள் ஐயா, நோயோடு கிடக்கிறாள் ஐயா, பாரத்தோடு கிடக்கிறாள் ஐயா, கோபத்தோடு கிடக்கிறாளே ஆண்டவரே. என் மனைவியானவள் மூழ்கி கொண்டு இருக்கிறாள் சுவாமி. தெய்வ ராஜாவே, என் மகனும் என் மகளும் மூழ்குகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆண்டவரே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, எப்ப பார்த்தாலும் படிக்காம போன்ல மூழ்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே, தகாத காதலில் மூழ்கி கிடக்கிறார்கள், குடி பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள், கோபத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள், அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள், சோம்பேறியில் மூழ்கி கிடக்கிறார்கள், வெறுப்பில் மூழ்கி கிடக்கிறார்கள், தகாத உறவுகளில் மூழ்கி கிடக்கிறார்கள், நஷ்டத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள், தொழில் வளர்ச்சி இல்லை என்று மூழ்கி கிடக்கிறார்கள், ஒண்ணுமே செய்ய முடியவில்லையே என்று மூழ்கி கிடக்கிறார்கள், முயற்சி எடுத்தும் வீணாக போகிறது என்று மூழ்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. என் ராஜாதி ராஜாவே, என் தாயும் தந்தையும் நோயினால் மூழ்கி கிடக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, சாவு என் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த அலைகள் எகிரி எகிரி அடிக்கிறது ஆண்டவரே. அப்பா, அது உயர்ந்த அலைகளாக வருகிறது ஐயா. பயம் என்னுடைய குடும்பத்துல வந்துருச்சு ஐயா ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்துக்குள்ளாய் பயம் வந்துருச்சு ஐயா. எனக்கு நிம்மதி போச்சு சுவாமி, தூக்கம் போச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, நான் யார்கிட்ட போவேன், என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லையா ஆண்டவரே. ஆதாரமற்றவனாக கிடக்கிறேன் ஐயா, அஸ்திவாரம் இல்லாதவனாக இருக்கிறேன் ஐயா. என் படகு ஆடிக்கொண்டு இருக்கிறது ஐயா.
எந்த வேலையில் இது மூழ்கும், எந்த கடனில் இது மூழ்கும், எந்த குழந்தை இல்லா பாக்கியத்தில் இது மூழ்கும் என்று தெரியவில்லையே ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் செத்து விடுவோமா? வேலையே கிடைக்காமல் செத்து விடுவோமா ஆண்டவரே? இயேசுவே, குழந்தையே பெத்துக்காமல் செத்து போய் விடுவோமா ஆண்டவரே? இயேசுவே, என் வாழ்க்கையில மாற்றங்களே வராமல் சந்தோஷத்தையே காணாமல் செத்து போய் விடுவேனா? என் கணவன் மாறாமலேயே நான் செத்து போயிடுவேனா? என் மனைவி அன்பு செய்யாமலேயே செத்து போயிடுவேனா? ஏசப்பா, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே, எனக்கு கவலையா இருக்குது ஐயா. என்ன யாரை ஆண்டவரே புரிந்து கொள்ளுவார்? ஏசப்பா, என் படகிலே நீர் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எழுந்துறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சாவ கிடக்கிறேன் ஐயா, என் குடும்பம் சாவ கிடக்குது ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எழுந்துறீங்கப்பா, ஏந்திரீங்க ஆண்டவரே. ஏசப்பா, வாங்க ஆண்டவரே. ஏசப்பா, உனக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? ஏசப்பா, உன் பிள்ளைகள் சாக போகிறார்களே, உனக்கு கவலை இல்லையா? உன் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்களே, உனக்கு கவலை இல்லையா? தெய்வமே, தூங்காதீர்கள் ஆண்டவரே. வாங்கப்பா, இறங்கி வாங்க ஆண்டவரே. இயேசுவே, எழுந்து வாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே துன்பத்திற்கு, சாவிற்கு, பயத்திற்கு, நஷ்டத்திற்கு, கஷ்டத்திற்கு ஆளாக்கி இருக்கிற எல்லா அலைகளையும் அகற்றி போடுங்க, அதட்டி போடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகள் சமாதானத்தை காணட்டும், சந்தோஷத்தை காணட்டும், வெற்றியை காணட்டும், உன்னதத்தை காணட்டும், பரிசுத்தத்தை காணட்டும், பரலோகத்தை காணட்டும். இயேசு ராஜாவே, வளர்ச்சியை காணட்டும் ஐயா. இயேசுவே, இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகள் காரியங்கள் நிறைவேறணும் ஐயா. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலை ஜபங்களையும் நீர் கேட்கணும் ஆண்டவரே. எங்களை யாரும் கேட்க வேண்டாம் ஆண்டவரே, நீ ஒருவர் கேட்டால் போதும் ஐயா. எங்களுடைய வாயும் நிறையும், வயிறும் நிறையும், வாழ்வும் நிறையும் சாமி. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக கொடாகுடி நன்றி செலுத்தி அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிட்டு, நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.